லக்ஷ்மியோட அக்கா. ஓ லவ்லி. வெல்கம் நல்லா. வெல்கம் வெல்கம் டு உங்களோட ஸ்வரகீதம். பேர குழந்தைகள் எவ்வளோ எங்க கிளாஸ்ல டாப் ஸ்டார்ஸ். அவங்களோட ப்ரோக்ராம் என்னோட பார்க்குறது. ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் சார். நான் இன்னைக்கு தேங்க்யூமா, எல்லாரும் ரொம்ப வரேன்னு நல்லது, சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லது. எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட்மா, வெரி குட்மா. தேங்க்யூ. இப்ப கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் ஆ, தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் ஆய். அலையாடி அருதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே ஆ, அலையாடி அருதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசரரும் பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசரர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். அப்படியே ஹேர் ரைசிங்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கலாஜி சீர்காழி தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்துட்டாரு. சீர்காழி கவுண்டரே அப்படியே அப்படியே இருந்தது பாட்டு. சூப்பர் சூப்பர். கரெக்ட். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் ஜி, தேங்க்யூ. நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லலாம் கலாஜி. ரொம்ப நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல். எப்படி பாடினார் அவர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் என்னஜி? எஸ், எப்பொழுதும் போல தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிப்போம். எல்லாரோட உடல் உங்க நலத்துக்காக. ஆடியோ சார் கொஞ்சம். பரவாயில்ல, இன்னைக்கு வெறும் கேட்கறது தான் என் வேலை. எனக்கு நல்லா கேட்கறது. சார் உங்க அப்ரிசியேஷனும் கேட்கணும்ல சார் நாங்க. அது நான் கத்தி கத்தி சொல்றேன் எப்போ அப்ரிசியேஷன். ஓகே
ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रे वेदकलशहस्राय सर्वामय विनाशाय त्रिलोक्यनाथाय महाविष्णवे ओम नमो भगवते वासुदेवाय वासुदेवाय कलशहस्राय स्वामय विनाशाय विनाशाय त्रिलोक्यनाथाय महाविष्णवे ओम ॐ नमो भगवते वासुदेवाय वेदकलशहस्राय विनाशाय त्रिलोक्यनाथाय धन्वन्त्रि विष्णवे எல்லோரோட உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் வேண்டிக்கிறோம். எல்லாரும் நல்லா க்ஷேமமா இருக்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. राजी जी Yes. Jai Shri Krishna. जय श्री कृष्ण जी. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्. Beautiful. Very nice. Thank you ji. Thank you, sir. So today we will start then with Lakshmi Gopal ji's grandchildren's play. It's a very small play. After that, we will have our group performance song recording played. Then Lakshmi Gopal ji will sing and also chant. அதுக்கப்புறம் we have Bhavani ji and Maithili ji who will sing too. So இதுதான் இன்னையோட ப்ரோக்ராம். லக்ஷ்மி கோபால் ஜி சாண்ட் அண்ட் பாடி முடிச்சோன்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அவங்க சைட்ல இருந்து. ஷீ வில் ஹர்செல்ஃப் மென்ஷன் தட். ஸோ அதுக்கப்புறம் we will have Bhavani ji and Maithili ji's songs. Wonderful. Thank First you. I will play the play. இன்னைக்கு தான் யாரும் தூங்க போறது இல்லையே. முழு ஆன் பண்ணிக்கலாமே வீடியோவை. சார் ஸ்கிரீன் தெரியறதா? தெரியுது. சூர்பனகையால் தூண்டப்பட்ட கரதூஷணர்கள் 14,000 அசுரர்கள் புடைசூழ ராமனை எதிர்க்க வந்தனர். ராமரோ அன்று மலர்ந்த தாமரை போன்ற முகமுடையவனாய் அவர்களை எதிர்க்க காத்திருந்தான். என்ன, என் ராமர் 14,000 ராட்சசர்களோடு தனியே சென்று போரிடப் போகிறாரா? அமைச்சரே, 4 வகை படைகளையும் திரட்டுங்கள். நாம் இப்பொழுதே பச்சவட்டி சென்று ராமனுக்கு உறுதுணையாக போரிடுவோம். தங்கள் ஆணைப்படியே மன்னா. என்ன இவர், என்றோ நடந்த போருக்கு இப்பொழுது படையை திரட்டச் சொல்லுகிறாரே, என்ன செய்வது? ஆம், அதுவே சரி. மன்னா, வெற்றி வெற்றி, நம் ராமருக்கு வெற்றி. அந்த செய்தியை கேட்கத்தான் நான் அவருடன் உள்ளேன். ராமர் கந்தர்வாஸ்திரத்தை பிரயோகித்தார். எனவே ஒரு அசுரன் மற்றொரு அசுரனுக்கு ராமராக தெரிய அவர்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டே விழுந்து மடிந்தனர். பேஷ். அமைச்சரே, பார்த்தீரா என் ராமனின் பராக்கிரமத்தை? இந்த வெற்றியை கொண்டாட நகரம் தோறும் உள்ள கோவில்களில் அர்ச்சனை அலங்காரங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதனோடு அன்னதானமும் வழங்குங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ரங்கா, உன்னை காண நான் இப்பொழுதே வருகிறேன். யார் அங்கே? அமைச்சரை இப்பொழுதே அழைத்து வரும். மன்னா, தாங்கள் அழைத்தீர்களாமே?
ஆம் அமைச்சரே, நான் நாளை ஸ்ரீ திருவரங்கம் கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அமைச்சரே, நாம் புறப்பட தயாரோ? தாங்கள் புறப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருவர் வந்திருக்கின்றனர். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஓ, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்துள்ளார்களா? அவர்களை மரியாதையுடன் உள்ளே அழைத்து வாருங்கள். நாம் ஸ்ரீரங்கத்தை வேறொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஒரு நாள். யாரங்கே அமைச்சரை அழைத்து வரும்? மன்னா, தாங்கள் அழைத்து அனுப்பினராமே. ஆம் அமைச்சரே, எனக்கு ரங்கனின் ஞாபகம் வருகிறது. இப்பொழுதே திருவரங்கம் கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் இன்றே கிளம்புகிறேன். திரேதாயுகத்தில் நடந்த யுத்தத்திற்காக இப்பொழுது படையை திரட்டச் சொன்னவர் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று எம்பெருமானை தரிசித்தவுடனே இங்கேயே இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் எண்ணுவார். அப்படி எண்ணினால் இந்த பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை காப்பவர் யார்? அதுவே சரி. மன்னா, தங்களை காண சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்துள்ளனர். அவர்களை மரியாதையுடனும் பக்தை அழைத்து வாருங்கள். அவர்கள் எவ்வளவு நாளைக்கு தங்கினாலும் அவர்களை உபசரிக்க வேண்டியது நம் தலையாய கடமை. ஸ்ரீரங்கத்தை வேறொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம். அப்படியே ஆகட்டும் மன்னா. இப்பொழுதே அழைத்து வாரும். மன்னா, நீங்கள் ராமநவமியை பற்றி கேட்கத்தானே என்னை அழைத்தீர்கள். ராமநவமிக்கான அனைத்து வேலைப்பாடுகளும் செய்தாகிவிட்டன. இந்த முத்து மாலை மிகவும் அழகாக இருக்கிறதே. இதுவே யாம் அன்பினால் கோர்த்த ராமனுக்கு பரிசாக அளிக்கப்படும் ராமநவமியின் முத்து மாலையாகும். இதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரங்கே? இதை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். தாங்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது. இது அரசரின் அந்தப்புறமாகும். அமைச்சரே, அவர்களை தடுக்காதீர்கள். அவர்கள் ஸ்ரீ விஷ்ணு பக்தர்கள். பாகவதர்களே, இவரின் இடத்தில் நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். நீங்கள் உள்ளே வாருங்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இத்தனை முக்கியத்துவமா? இதை தவிர்க்க ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும். இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். ஆம், அதுதான் சரியான யோசனை. மன்னா, அரசே, வேந்தே, கோவே, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ஆயிற்று? தாங்கள் ராமனுக்காக கோர்த்த முத்துமாலையை காணவில்லை. என்ன? யார் செய்தார்கள்? நான் கூறுகிறேன் என்று தவறாக எண்ண வேண்டாம். இந்த அரண்மனையிலேயே அனைத்து இடத்திற்கும் செல்ல வல்லவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களே. தங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். நான் கூறுவதை கூறிவிட்டேன். இந்த அரண்மனையில் அனைத்து இடங்களுக்கும் செல்ல வல்லவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களே என்றால் அவர்களை தவிர வேறு யாரை இதை எடுத்திருக்க முடியும்? நீங்கள் இவ்வளவு உறுதியாக இருக்கும் பொழுது அனைவரையும் ராமசன்னதிக்கு வர சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அங்கேயே நிரூபிக்கிறேன். வரும் பொழுது ஓர் பானையில் விஷப்பாம்பினை இட்டு கொண்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ராமர் சந்நிதியில்? மன்னா, தங்கள் ஆணைப்படியே. வைஷ்ணவர்கள் ஒருபோதும் மற்றவர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அவ்வாறு ஏதேனும் நடந்திருந்தால் இந்த பாம்பு என்னை தீண்டட்டும். மன்னா, ராமனின் கருணையால் தங்களுக்கு எதுவும் ஆகவில்லை. நான் சொன்னேன் அல்லவா, விஷ்ணு பக்தர்கள் அவர்கள் இதை செய்யவில்லை. ஒரே ஒரு நிமிடம் மன்னா. இந்த தவறான காரியத்தை செய்தவன் நானே. தயவு கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும். சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். எவ்ரி டைம் வந்து எங்களுக்கு அது ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக நடிப்பா. கண்ணாலே பேசிடுவா முக்கால்வாசியும். நிஜமாவே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்கறதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ லக்ஷ்மி கோபால்ஜி. உங்கள் பேரன் பேத்திகள் நிஜமாவே பொக்கிஷம் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தது என்னோட ப்ரோக்ராம் தான். சொல்லுங்க லக்ஷ்மி கோபால். உங்களுக்கு சார் நான் எது இப்போ ஸ்கிரீன்ல போடணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன்ல நீங்க. அந்த முதல்ல ராமாயணம் போட்டிருக்கேன் பாருங்கம்மா, அது போடுங்க. சரி, ஓகே. ஒரே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.
நான் போன தடவையும் நம்மளோட ஆனந்த உற்சவத்துல சுந்தரகாண்டம் தான் சொன்னேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அதே போல இப்பவும் ஒரு ராமாயணம் தான் சொல்ல போறேன். இது நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கிறதே எங்க அம்மா எப்பவும் டெய்லி கிளம்புறேன்னு சொல்லிட்டே இருப்பா. நாங்கெல்லாம் படுக்கையில படுத்துட்டு அரை தூக்கத்துல இப்படி கேட்டுட்டே இருப்போம். அது இன்னை வரைக்கும் எங்களுக்கு யாரும் எங்க அக்கா தெரிஞ்சா யாருக்குமே மறக்கல. டெய்லி நாங்க கிளம்புற சொல்லுவோம். அவர் விஷ்ணுவுக்கு பல ஆயிரம் நாமங்கள்லாம் இருக்கு. ஆனா விஷ்ணுவுக்கு முன்னாலேயே பின்னாலே வரையாது. அதான் தனித்தனி நாமமா இருக்கும். ஆனா ராமருக்கு முன்னாலேயும் நிறைய எதை போட்டாலும் அதோட கூட ராமாவை சேர்த்தா அவர் பேராயிடும். அதே மாதிரி ராமருக்கு பின்னால எதை போட்டாலும் சேர்த்தாலும் அது ராமம் ஆயிடும். அது போல இந்த ராமரோட ஒரு 17 ராமர் நாமம் வச்சு பூஜா ராமாயணம் சொல்லி எங்க அம்மா எனக்கு சொல்லுவா டெய்லி. அதை இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க சுஜாதாஜி. நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். जय श्री कृष्ण जी। रामं लक्ष्मण पूर्वजं रघुवरं सीतापतिं सुंदरं काकुत्स्थं गुणनिधिं करुणाकरं विप्रप्रियं धार्मिकं राजेन्द्रं सत्यसन्धं रघुकुलतिलकं श्यामलं शान्तमूर्तिं वन्दे लोकाभिरामं सकलभयकरं राघवं रावणार्यं कुलदैवतमस्माकं कोदण्डशरमण्डितम् इष्टदेवतमस्माकं इक्ष्वाकुकुलभूषितम् अयोध्या राज्यത്തെ 60,000 ஆண்டுகள் அரசு புரிந்த தசரத சக்கரவர்த்தி ஒரு புத்திரன் இல்லையே என மனக்லேசமடைய 4 புத்திரர்களாய் அவதரித்து அன்னாரின் மனக்லேசத்தை போக்கிய சந்தானராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். ராட்சசரிகளையும் செயல் யாகங்கள் நிறைவேறாமல் துயரற்ற விஸ்வாமித்திர மகரிஷியின் யாகத்தை பூர்த்தி செய்து அவருடைய மனக்கிலேசத்தை போக்கியே வீரராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். இந்தியன் செய்த துர்நடத்தையால் தன் பதியாகிய கௌதமரின் சாபத்திற்குட்பட்டு சிலையாக நேர்ந்த போது மீண்டும் சுயரூபம் அடையக்கூடுமோ என வருந்திய அகல்யா தேவியின் மனக்லேசத்தை போக்கிய அற்புதராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். மிதிலாபுரியில் உள்ள ஆகாயமளாவிய தனுசு எப்பொழுது எந்த மகானுபாவன் விஜயம் செய்து நானேற்றி நம் குழந்தை ஜானகியை காலக்கிரமத்தில் திருமணம் முடிப்பானோ என வருந்திய ஜனக மகாராஜாவின் மனக்லேசத்தை போக்கிய கல்யாணராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். புத்திரன் பரதனுக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து வைக்க கருதி தான் நினைத்தபடி ஸ்ரீராமன் கானகம் புகுவானோ என வருந்திய சிற்றெண்ணையாகி கைகேயின் மனக்லேசத்தை போக்கிய அனந்தராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். பதிபத்னி ஆரண்யம் செல்கையில் தம்மையும் உடன் அழைத்து செல்வார்களோ என வருந்திய லக்ஷ்மணனின் மனக்லேசத்தை போக்கிய சீதாராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். அன்னை கையை செய்த வைந்தக செய்தியை முன்னிட்டு தன் வரவை வெறுத்துதாசீனம் செய்யக்கூடுமோ என பீதியுடன் சித்திரகூடத்துக்கு வருகை புரிந்த பரதனின் மனக்லேசத்தை போக்கிய சுந்தரராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். சீதாபகரணத்தை பற்றி சக்கரவர்த்தி திருமகன் ரகுகுல திலகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு தெரிவிப்பதற்கு முன் தன் உயிர் நீங்கி விடுமோ என ராவணின் பானத்தால் அறையுண்டு கிடந்த ஜடாயுவின் மனக்கிலேசத்தை போக்கிய தசரதராமோ உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். ஆரண்யத்தில் மகரிஷிகளால் உபதேசிக்கப்பட்டபடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் தரிசனம் கிடைக்கவில்லையே என விசன சாகரத்தில் மூழ்கி எதிர்பார்த்திருந்த சபரிக்கு சேவை கொடுத்ததோடு அவள் மோட்சம் செல்வதற்கும் சாட்சியாயிருந்த அயோத்தியா ராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். காட்டு குரங்குகளை நினைத்து வெகுண்டு தம்மை வெறுங்க விடாமல் தூர விரட்டி தங்கள் குறைகளுக்கு செவிவிடாமல் இருப்பாரோ என்று வாலி செய்த கொடுமையால் வருந்திய சுக்ரீவன் ஹனுமான் ஆகியோரின் மனக்லேசத்தை போக்கிய பலராமா உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன்.
சூரியனின் வெப்பத்தால் தரிக்கப்பட்டும் இறக்கைகள் அழிந்தும் எழுந்து செல்ல சக்தியற்று முடந்தை போல் மலையில் ஒரு வாகத்தில் கிடந்து புனர்விறக்கைகளை அடையக்கூடுமோ என்றும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் தரிசனத்தை எப்போது காணப் பெறுவோம் என வருந்திய சம்பாதியின் மனக்கிளேசத்தை போக்கிய ஹே ஆனந்தராமா, உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். பகைவனின் சகோதரன் என தன் பக்த கோஷ்டியில் சேர்க்கத்தகாதவன் என தள்ளப்படுவோமோ என்று வருந்தியபடி கடற்கரைக்கு விஜயம் செய்த விபீஷ்ணனின் சரணாகியை ஏற்றுக்கொண்டு அவரது மனக்கிளேசத்தை போக்கி ஹே ஹரிராமா, உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். திக்கெட்டும் வணங்காமுடி மன்னன் நாம் பரம்பற்றபடி சாற்றாத் லோகநாயனா மரணமடையாமல் கேவலம் வானர் சேனையுடைய அல்பமனிதான் மரணமடைய நேரிட்டதேன வருந்திய லங்கேஸ்வரனான ராவணனின் மனக்கிளேசத்தை போக்கிய ஹே கோதண்டராமா, உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். மான் குட்டியை படித்து வர நம்மையும் நம்மை தேடி அழைத்து வர தம்பி லட்சுமணனையும் அனுப்பிவிட்டு யாரும் அறியாமல் சென்றவன் என்று நாதன் ஒருதான் நினைத்து கடப்பதற்கு அரிய சமுத்திர தீவில் பல கஷ்டங்களுக்கு உட்பட்டிருக்கும் தன்னை தேடி வந்து அழைத்து செல்ல மனம் நிறுத்தி இருந்து விடுவாரோ என வருந்திய அசோகவனத்தில் துயருற்றிருந்த சீதாதேவியின் மனக்கிளேசத்தை போக்கிய ஹே ஜெயராமா, உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் அரண்யம் சென்ற ஸ்ரீராமன் சுயராஜ்யம் அடையவும் ஸ்ரீராமராஜ்யம் என கூறவும் கூடுமோ என வருந்திய அயோத்தியா பிரஜைகளின் மனக்கிளேசத்தை போக்கிய ஹே பட்ட அபிராமா, உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். எதிர்கால சம்பவத்தை நினைத்து நிதானித்து ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதி முடித்த பின் எவ்வாறாகுமோ என வருந்திய வால்மீகி முனிவரின் மனக்கிளேசத்தை போக்கிய ஹே ஸ்ரீராமா, உன்னை என் மனப்பூர்வமாய் நமஸ்கரிக்கின்றேன். சரணம் 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 சரணம். மங்களம் மங்களம் மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண வரத சத்ருக்கானுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமக. துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனார்த்தம் வைகுண்டத்தின் என்றும் லட்சுமி சமேதனாய் எழுந்தருளே பூலோகத்தில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண வரத சத்ருக்கானுமத் சமேதனாய் அவதரித்து காரண ரூபமாய் விளங்கும் ஜெய ராமச்சந்திரா, உன்னை என் மனம் வாக்கு காயம் இத்தியாதி கிரியாதிகளால் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தோஷங்களை செவித்து எதிர்காலத்தில் என் மனதில் அலைபோல் அடிக்கும் என் மனக்கிளேசங்களை போக்கி இம்மைக்கும் மறுமைக்கும் என் ஜீவிய காலத்தை சுகப்படுத்தி முக்தி என்னும் மோட்ச சாம்ராஜ்யத்தை அளிக்கவல்ல ஏ அச்சுதராமா, உன்னை என் மனப்பூர்வமாய் சரணடைகின்றேன். சரணம் சரணம் சரணம். மங்களம் மங்களம் மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண வரத சத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமக. ஸ்ரீகிருஷ்ணா சார். சூப்பர் 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 லக்ஷ்மிஜி, ரொம்ப நல்லா அந்த கேட்கறதுக்கு. அப்படியே எப்படிதான் உங்களுக்கு இவ்வளோ விடாம அப்படியே கண்டினியூஸா ஆஹா அப்படியே மேமறந்து இருந்த. நீங்க முதல்ல சொல்லியிருந்தா எங்க அம்மாவை கேட்க வச்சிருப்பேன் இந்த இதெல்லாம். எனவே அது யூடியூப்ல போட்டு கேட்க சொல்றேன் அவங்கள. இவ்வளோ நல்லா நான் கேட்டதே இல்லை இது. அப்படியே எங்க அம்மாவோடதுதான் சார். அம்மா டெய்லி காலம்பரை கொண்டு எடுத்துட்டு 4 மணிக்கோ 3 மணிக்கோ அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்க போர்வை தலைவலியா போச்சுட்டு காதுல விழுந்ததுதான். அப்போ உட்காந்து வச்சு படியும் கூட சொல்லி கொடுத்தது இல்ல, கேட்டு கேட்டு படிச்சதுதான். அதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் அம்மாவோட இதை விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. நான் பத்மா, அம்மா லக்ஷ்மி அம்மாவோட பொண்ணு. ஓ லவ்லி. அம்மா சொல்லி கொடுத்த, அம்மாவுக்கு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அம்மாவும் எங்களுக்கு வாக்கிங் த டாக். அம்மா என்ன பண்ணாலும் அதுதான் நாங்க இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். வெரி நைஸ். அப்பா சோ நைஸ். எப்படி அதை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்து. வந்துட்டே இருக்க ஒரு அலை மாதிரி வந்துட்டு அலை மாதிரி வந்துட்டு அப்படி எப்படி நம்ம ஒரு கடல்ல உட்காந்துருக்கச்சு ஒவ்வொரு அலையா நம்மளை வந்து இது பண்ணிட்டு போற மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. கிஃப்டட் யூ சச் எ மாம். லவ்லி. தேங்க்யூ ஜி. நெக்ஸ்ட் சொல்லலாமா சுஜாதா ஜி? சொல்லலாமா? நெக்ஸ்ட் என்ன ஷேர் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து அஷ்டலட்சுமியோட. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்ணிடுறேன்.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ உங்களோட கிருஷ்ணா. வாய்ஸ் மட்டும் கேட்க மாட்டேங்கிறது. நீங்க உங்க வால்யூம் குறைச்சி வச்சிருக்கா, என்ன பண்ணிருக்க? நான் ஒன்றும் பண்ணல. அது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். சுஜாதா நான் வாய்ஸும் இருக்கிற மாதிரி கேட்கல. இருக்கு. காலை விழலையா? சுஜாதா வாய்ஸ் கேட்கல சார். லவ்லா இருக்கு. சாரோட வாய்ஸ் எப்பவுமே கம்மியா தான் கேக்குறது. நான் எனக்கு தான் அப்படி கேக்குறதோ நினைக்கிறேன். இல்ல இல்ல, சாரோடது இன்னைக்கு ரொம்பவே கம்மியா கேக்குது. ரொம்ப கம்மியா கேக்குறது. எனக்கு தேடணும். இப்ப பரவாயில்ல, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்கோ. இப்போ சரியா இருக்கு சார். சில டைம் ஹெட்போன்லாம் தேட கம்மியா இருக்கு. வேண்டியிருக்கும். இப்போ சரியா இருக்கு சார். இதே இந்த மாதிரி கத்தி பேசுறேன். அவ்வளவுதான். ஓகே, லக்ஷ்மி கோபால்ஜி ஸ்டார்ட் பண்றேனா? தொடங்குறேம்மா. இது அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஸ்தோத்திரம். இருந்தாலும் இது வரைக்கும் யாரும் லட்சுமியோடது ஒண்ணுமே சொல்லல யாருமே. அதனால சரி, இன்னைக்கு இந்த ஸ்லோகம் சொல்லலாம். அது கொஞ்சம் ஸ்லோகமாவும் இருக்கும், சின்ன ஒரு பாட்டாவும் இருக்கும். அதுல ரெண்டுமே அதுல ஆரம்பிக்கணும். சுமனச வந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோட்ச பிரஜாயினி மண்டுல வாசினி வேதனுதே பங்கஜவாசினி தேவ சுபூதித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி சதபாலய மாம் ஐகலி கல்மஷநாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே க்ஷீர சமுদ্ভவ மங்கள ரூபிணி மந்திர நிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகணாசிரித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தான்யலக்ஷ்மி சதபாலய மாம் ஜய வர வர்ஷிணி வைஷ்ணவி பாகவி மந்திர ஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்கிர பல பிரதஞான விகாசினி சாஸ்திரனுதே பவபயஹாரிணி பாவ விமோசினி சாது ஜனாஸ்ரித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி சதபாலய மாம் ஜய ஜய துர்கதிநாசினி காமினி சர்வபல பிரத சாஸ்திரமயே ரதகத துரக பதாதி சமாவித பரிஜன மண்டித லோகனுதே ஹரிஹர பிரம்ம சுபூஜித சேவித தாப நிவாரிணி பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி கஜலக்ஷ்மி ரூபேண பாலய மாம் ஐகவாகினி மோகினி சக்ரிணி ராக விவர்த்தினி ஞானமயே குணகணவாரிதி லோக ஹிதேஷ்ணினி சரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தான லக்ஷ்மி சதபாலய மாம் ஜய கமலாசினி சத்கதிதாயினி ஞான விகாசினி தானமயே அனுதினமர்ச்சித குங்கும தும்சர பூஜித வாசித வாத்யனுதே கனகதராஸ்துதி வைபவ வந்தித சங்கர தேசிக மான்யபதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதபாலய மாம் பிரணத சுரேஸ்வரி பாரதி பாகவி லோக விநாசினி ரத்னமயே மணிமய பூஷித கர்ண விபூஷண சாந்தி சமாவிருத ஹாஸ்ய முகே நவநிதிதாயினி கலிமலஹாரிணி காமித வலப்ரத ஹஸ்தயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி வித்யாலக்ஷ்மி சதபாலய மாம் டிமி டிமி டிண்டிமி 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 துந்து விநாத சுபூர்ணமயே கும கும குங்கும 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 சங்கனிநாத சிவாத்யனுதே
வேத புராண இதிகாச சுபூஷித வைதிக மார்க பிரதர்ஷயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தனலட்சுமி ரூபேண பாலய மாம் ஜய ஜய ஹே மதுசூதன காமினி அஷ்டலட்சுமி சதபாலய மாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. இனி மங்களம் இருக்கு, அது கூட சொல்லி முடிச்சது. மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகச்சாமள மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். ஸ்ரீரங்கநாத்யா திருவடிகளிலே சரணம். மங்களம் தேஹி மகாலட்சுமி சர்வ சௌபாகியதாயினி விஷ்ணுபத்னி நமஸ்துப்யம் மகாலட்சுமி சுமங்கலம். மங்களே மங்களாத்ரே மங்கல்யே மங்களப்ரதே மங்களாத்ரே மங்களே ஸ்ரீ மங்களம் தேஹி மே சதா. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொன்னேன். இந்த கிளாஸுக்கே நல்ல ஒரு களை கொடுத்துட்டேன். கொஞ்சம் கத்தி சொல்லுங்க, உங்களுக்கு காலை விழ சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வெரி வெரி நைஸ்மா. இந்த கிளாஸ்க்கே நீங்களும் இப்போ இந்த கிளாஸை நடத்தலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்களும் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. வெரி நைஸ். நாங்க அக்காதையெல்லாம் சேர்ந்து டெய்லி சொல்லுவோம் சார். காலம்பரம் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், ஏதோ ஸ்லோகங்கள்லாம் டெய்லி சொல்லுவோம். 4 பேர், நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேர் சேர்ந்து 1 மணி நேரம், காலம்பரம் 9ல இருந்து 10, சாயங்காலம் 3ல இருந்து 4 டெய்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துமா. இந்த கலியுகத்தில் நாம சங்கீதம் தான் நம்மளை மோட்சத்துக்கான வழின்னு நிறையா சொல்லியிருக்கோம். நிறையா உபனிஷத்துலையும் சொல்லியிருக்கு. ஸோ ரொம்ப நல்லது நீங்கள் பண்ணுறது. தேங்க்யூம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுஜாதா ஜி மியூட்ல இருக்கீங்க. சுஜாதா ஜி மியூட்ல இருக்கீங்க சார். எங்களது ஒரு குரூப் சாங் இருக்கு ரெக்கார்டிங், அது ப்ளே பண்ணலாமா இப்போ? சர்ப்ரைஸ் சொன்னேன், அது என்னது? இது லக்ஷ்மி கோபால் ஜி உங்க டாட்டர் இன் லா ஜாயின் பண்ணிருக்காங்களா? மகாலட்சுமி பண்ணிருக்காங்கம்மா. மகாலட்சுமி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மகாலட்சுமி ஜி. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. சோ சார் இந்த குழந்தையோட அம்மா சார். ஓ வெரி நைஸ். தேங்க்யூ. அவங்களை இன்னைக்கு வர சொல்லிருந்தேன். கண்டிப்பா வரணும் சார், உங்களை பார்த்து சொல்லிருக்காரு. குழந்தைகளும் எங்களை எவ்ரி கிளாஸ்ல 2 குழந்தைகளை பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணுக்கு ஏத்தாப்லேயே இருக்கும். எனக்கு இப்போ கூட முதல்ல ஃபஸ்ட்டு ட்ராமாலேருந்து இது வரைக்கும் எல்லாம் நினைவு இருக்கு. எவ்வளோ அழகாக ஏதோ இந்த லேட் ஆகிடும், அது ஸ்கூல் போகிறதுக்கு, இங்கேயோ ஆஃபீஸ் போகிறதுக்கு, அது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ட்ராமா இருந்தது. அதுக்கப்புறம் எவ்ரி டைம் அவளோட கண்களாலேயே அவள் பேசி முடிச்சிருவா. அவ்வளோ நல்லாயிருக்கும் 2 பேரோடும். தேங்க்யூ. இப்போ பண்ண குலசேகர ஆழ்வார் டிராமாவுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஆக்சுவலா குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் ஒரு அரசனா இருந்தும் 12 ஆழ்வார்கள்ல அரசனா இருந்து அது ஆனாலும் ராமர் மேல தனக்கு இருந்த பக்தியை வெளிப்படுத்தின, அந்த வைஷ்ணவர்கள் மேல அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தின அந்த கதை. அந்த கதையினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் பெருமாளுடைய கௌஸ்துபம் அப்படிங்கிற அந்த மணியுடைய அம்சமா பிறந்தவர். மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல பிறந்தவர். அவர் கொல்லி நகரம் அப்படிங்கிற இடத்த அதுக்கு ராஜாவா இருந்தவர். இதை தவிர அவருடைய என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் அவருடைய அரசவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமாயண பாராயணம் கண்டிப்பா இருக்கும். இதான உபன்யாசம் இல்லாம அவர் அன்னைக்கு நாளை ஆரம்பிக்க மாட்டார். இது ஒரு உயர்ந்த விஷயம். அதுக்கப்புறம் அவருடைய மற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர் நம்ம ரங்கநாதருக்கே தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால ரங்கநாதருக்கே, பெரிய பெருமாளுக்கே அவர் மாமனார் அப்படிங்கிற உயர்வை கொண்டவர். இதை தவிர அவர் அடியவர்கள் அப்படின்னு வந்துட்டா அதுக்கு தாண்டிதான் எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கையை உடையவர். ராமர் மேல அவருக்கு எவ்வளவு பக்தி
அப்படின்னு சொல்லணும்னா கண்ணபுரத்து அந்த மண்ணு புகழ் கௌசலைத்தன்னு சொல்லி அவர் பாசனம் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த பதிகத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கண்ணபுரத்தின் கருமணியே அப்படிதான் பாடியிருப்பார். கண்ணபுரத்துல இருக்கிறது கண்ணன் தான். ஆனா அந்த கண்ணனை காகுத்தன், அதாவது ராமனா பாவிச்சு அவர் வந்து கௌசலைத்தன் திருமகனே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலயும் பார்த்தா ராமா 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 தாலேலோ ராமா தாலேலோன்னு தான் பாடியிருப்பாரு ஃபுல்லா. சோ கண்ணனை ராமனாக பாவித்து பாடக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படிங்கறத எடுத்தா இந்த ஆழ்வாருக்கு தான் உண்டு. அப்படியாப்பட்ட அந்த குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தை ஒரு சின்ன பாடலா சமர்ப்பிக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். கௌஸ்துபம் அவதாரம் குலசேகரன் அடிபணிவோம். கௌஸ்துபம் அவதாரம் குலசேகரன் அடிபணிவோம். மாசி புனர் பூசத்திலே சேர மன்னனாய் பிறந்தவனாம், கொல்லி நகரை ஆள்பவனாம், கோழியர்கோன் குலசேகரன் கௌஸ்துபம் அவதாரம் குலசேகரன் அடிபணிவோம். காசினிலோருளுவன் ராமர் கதையை கேட்பவனாம், தேசுடைய அரங்கனுக்கு தன் மகளை தந்தவனாம், அடியார் இது செய்யாரென குடப்பாம்பில் கையிட்டவனாம், அடியார் இது செய்யாரென குடப்பாம்பில் கையிட்டவனாம், வேங்கடவன் திருமலையில் படியாக கிடப்பவனாம், வேங்கடவன் திருமலையில் படியாக கிடப்பவனாம். கமத பகமகரி சக மபத பசனித பரி சனி சகரிக ததேங்கிணதும் 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 கௌஸ்துபம் அவதாரம் குலசேகரன் அடிபணிவோம். சென்னியில் அடியாரடி குறையாய் கொண்ட கோன் அவன், கண்ணபுரத்து கண்ணனை காகுத்தனாய் பாடினான், கானம் கேட்க தரணியில் தாரபுவனம் வந்தடைந்த செல்வனடி தொழும் முனி ஸ்ரீராமன் தான் வணங்கும் கௌஸ்துபம் அவதாரம் குலசேகரன் அடிபணிவோம். குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். சூப்பர் ஜி, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஜி. எங்கள் குரூப்பில் ஜெயஸ்ரீ ஜி தான் இந்த ஆழ்வார்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அவங்க ஐ திங்க் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் அ அப்சல்யூட் எக்ஸ்பர்ட் இன் இந்த எல்லா ஆழ்வார் இதெல்லாம். அவங்களே ஒரு கிளாஸ் வேறு நடத்துகிறாங்க டெய்லி, ஐ திங்க் வாரத்தில் 2 நாள். ஜெயஸ்ரீ ஜி இருக்கீங்களா ஆன்லைன்? இருக்கேன் சார். கேட்குறதா? இப்போ கேட்குறதா? நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், அதனால நான் சைலண்டாக இருக்கலான்ட்டு. ஓகே ஜி, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஆழ்வார் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த குலசேகர ஆழ்வார் தோணே எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாயிடுது அதை பார்க்கும்போது. எனக்கு எல்லாமே அந்த ராமாயணம் அதெல்லாம் ரொம்பவே எனக்கு, அதாவது ஆழ்வார் சொன்னா எனக்கு நினைவு வருது நீங்க தான். ஸோ அதனால எனக்கு உங்களை நினைவு சின்ன தேங்க்ஸ். நீங்களும் இருந்தே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மகாலட்சுமி ஜி. சூப்பரா பாடுறேன், ரொம்ப அழகா இருக்கு, நல்ல சுதி, கிளியரா. நான் அந்த இதை ப்ரோக்ராம் பார்த்துட்டு இது இருக்கிறதுனாலே நான் ஜாயின் பண்ணிட்டேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைங்க ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த அவங்களோட லட்சுமி கோபால், அதை பார்த்த உடனே சரி இன்னைக்கு பரவாயில்ல ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்காக பாருங்க உங்களோட குழந்தைகளுக்கு எவ்வளவு ஒரு ஃபேன் ஃபாலோயிங். ஒவ்வொரு தடையும் அழகழகான ஒரு இது தீம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணுவா. பாக்குறதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் கிளாஸ்ல. ஆமா,
எல்லாம் பெரியவா ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷம். பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு இங்கே எல்லாருக்குமே. அவங்க அவங்க வரா அப்படின்னா நிஜமாவே எல்லாரும் காத்துன்னு பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப சூப்பராக பண்ணுவார் 2 பேரும் எவ்ரி இயர். காட் பிளஸ். God bless them, ma. Jai Shri Krishna. Thank you. The news media. Thank you, ma. Yeah, Sujata ji. So the group performance song now. It's a recording. Shall I play that, sir? Yes, please. Thank you, sir. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹர ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜெய ஜெய சம்போ கௌரீஷ. துங்க ஜடாதர கௌரீஷ, புங்கவவாகன கௌரீஷ. துங்க ஜடாதர புங்கவவாகன கங்காதர ஹர கௌரீஷ. ஹர ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜய ஜய சம்போ கௌரீஷ. ரக்ஷமதாபஹ கௌரீஷ, சிக்ஷித மன்மத கௌரீஷ. ரக்ஷமதாபஹ சிக்ஷித மன்மத பிக்ஷாடன ஹர கௌரீஷ. ஹர ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜய ஜய சம்போ கௌரீஷ. பிரம்ம சிரோஹர கௌரீஷ, கல்மஷநாசன கௌரீஷ. பிரம்ம சிரோஹர கல்மஷநாசன ஷண்முக ஜனக கௌரீஷ. ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜய ஜய சம்போ கௌரீஷ. இந்திரநிஷேவித கௌரீஷ, சந்திரகலாதர கௌரீஷ. இந்திரநிஷேவித சந்திரகலாதர சந்திரமதாபஹ கௌரீஷ. ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜய ஜய சம்போ கௌரீஷ. கால விலோச்சன கௌரீஷ, கால விநாசன கௌரீஷ. கால விலோச்சன கால விநாசன நீலகலாமல கௌரீஷ. ஹர ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜெய ஜெய சம்போ கௌரீஷ. அற்புத வைபவ கௌரீஷ, சித் புருஷேஸ்வர கௌரீஷ. அற்புத வைபவ சித் புருஷேஸ்வர கல்பித புவன கௌரீஷ. ஹர ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜய ஜய சம்போ கௌரீஷ. அச்சுத சகச்சர கௌரீஷ, விச்சுத கலிமல கௌரீஷ. அச்சுத சகச்சர விச்சுத கலிமல நிಶ್ಚಲ ஹிருதய கௌரீஷ. ஹர ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜய ஜய சம்போ கௌரீஷ. நிಶ್ಚಲ நிஷ்கல கௌரீஷ, நித்ய நிராமய கௌரீஷ. நிಶ್ಚಲ நிஷ்கல நித்ய நிராமய நிர்மல நிருபம கௌரீஷ. ஹர ஹர சம்போ கௌரீஷ, சிவ சிவ சம்போ கௌரீஷ. ஹர ஹர சம்போ சிவ சிவ சம்போ, ஜய ஜய சம்போ கௌரீஷ. பன்னகபூஷண கௌரீஷ, சன்னகபூஷண கௌரீஷ.
पन्नगभूषण सन्नगभूषण किन्नर सेवित गौरीश हर हर शम्भो गौरीश शिव शिव शम्भो गौरीश हर हर शम्भो शिव शिव शम्भो जय जय शम्भो गौरीश हर हर शम्भो गौरीश शिव शिव शम्भो गौरीश हर हर शम्भो शिव शिव शम्भो जय जय शम्भो गौरीश नृत्यनिशाचर गौरीश कृत्तपुराश्रय गौरीश नृत्यनिशाचर कृत्तपुराश्रय मृत्युञ्जय हर गौरीश हर हर शम्भो गौरीश शिव शिव शम्भो गौरीश हर हर शम्भो शिव शिव शम्भो जय जय शम्भो गौरीश नारद सेवित गौरीश नरक विमोचन गौरीश नारद सेवित नरक विमोचन मंगल नीरद गौरीश हर हर शम्भो गौरीश शिव शिव शम्भो गौरीश हर हर शम्भो शिव शिव शम्भो जय जय शम्भो गौरीश गुणवरुणालय गौरीश भूरि कृपालय गौरीश गुणवरुणालय भूरि कृपालय भगवन् पालय गौरीश भगवन् पालय गौरीश भगवन् पालय गौरीश हर हर शम्भो गौरीश शिव शिव शम्भो गौरीश हर हर शम्भो शिव शिव शम्भो जय जय शम्भो गौरीश हर हर शम्भो शिव शिव शम्भो जय जय शम्भो गौरीश जय जय शम्भो गौरीश जय जय शम्भो गौरीश Wow, wow, wow. Very nice, very nice, very nice. நிஜமாவே நல்ல சர்ப்ரைஸ் பேக்கேஜ். எல்லாருக்கும் ஒரே ஸ்துதியில் நல்லா பாடிருக்கேன். இங்கேயும் ஸ்துதி மாறாம சூப்பர். சார் ஒரே சுதியில பாடல சார் நாங்க. இல்ல இல்ல, ஒன்னு ரெண்டு பேரை விட்டா பாக்கி எல்லாருமே நல்லா அதே ஸ்துதியில தான் இருந்தது. எல்லாரும் டிஃபரண்ட் ஸ்துதி டிஃபரண்ட் டெம்போஸ். டெம்போன்னா சொல்லலாம், டெம்போ டிஃப்ரெண்டா இருந்தது. ஸ்ருதி மோஸ்ட் ஆஃப் them were சேம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சில சமயம் கோவிந்தா சாமி வந்துரும், கோவிந்தா கோவிந்தா அதுல மிக்ஸ் ஆயிடும் சார். ஒன்றும் காதல இல்லை, ஏதோ கோவிந்தா கோவிந்தான்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல ஆக்சுவலி நாங்க பிராக்டிஸ் பண்றச்ச சோ ஐ வில் ஷோ யூ த டீசர் ஆன் மண்டே. அதுல பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டியூன் வந்து அந்த கோவிந்தா கோவிந்தா அந்த ஒரு பாட்டு வரும்ல, அந்த டியூன்ல தான் கோவிந்தா அந்த டியூன்ல எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் தான் இந்த டியூனுக்கு மாறினோம் நாங்க. So it was really very fun making this actually. But very nice to hear. So எப்படி அது என்ன சொல்றாருன்னா, எப்படியோ ஸ்டார்ட் பண்ண ஒரு டியூன்ல அப்புறம் கடைசியில we all settled to this tune finally. Nice. Very good. Thank you. Super. Already we are at 9:52. What do you want to do? We have Maithili ji and Bhavani ji. We can take one of them today and the other on Monday then. ஆனால் டியூஸ்டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே, நமக்கு தான் ஒன்றும் இல்லையே, லீவ் தானே. லீவ் வேணும்னு தானே சொல்லியிருக்கோம் சார். என்னம்மா லீவ் சரி ஓகே. டியூஸ்டேக்கு அவ்வளவா இருக்காது, மண்டே அண்ட் டியூஸ்டேக்கு ரெண்டு தான் ஏதாவது இருக்கும்ல. அவங்களுக்கு வேணா டைம் வேணா குறைச்சிடுங்க சுஜாதாஜி. ஜஸ்ட் ஒன் சாங் பாட சொல்லிடுங்க இல்லைன்னா ரெண்டு பேரும். சரி ஓகே.
ஸோ மண்டே வச்சுக்கலாமா சார்? மண்டே டியூஸ்டே 2 நாள் இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் டியூஸ்டே அன்னைக்கு பிரேக் வேணும் சுஜாதா ஜிக்கு, ரொம்ப டயர்டா இருக்காங்க சார். அதுக்கப்புறம் பிரேக் தானே, வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே 3 days தானே கிடைக்கும். இல்லையே 4-5 நாள் லீவ் கிடைக்கிறதே. சரி, ஆஸ் யூ ப்ளீஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மண்டே பார்க்கலாம் சார். அப்போ as you please. This is for me only for listening pleasure, nothing else. Listening and seeing pleasure. So what? We meet again on Monday. Yes, we'll meet again on Monday. Anand Utsavam part 3. Part 3. Okay, have a nice weekend. எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மண்டே இன்னைக்கு பவானிஜி அண்ட் மைத்திலிஜி மன்னிச்சுடுங்கோ, நீ கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. இன்னும் நீங்கள்லாம் இல்ல சார் பரவாயில்ல சார் ஒன்றும் இல்லை. மண்டே ரெண்டு நாள் வெயிட் பண்ணி இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நல்லா கேட்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா பரவாயில்ல சார். மண்டே வச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மைத்திலிஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Thank you sir. Jai Shri Krishna sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். லக்ஷ்மி கோபால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ லக்ஷ்மி ஜி ரொம்ப சூப்பரா இருந்தது.